சென்னையிலிருந்து முகமது யூசுப் கேட்குறார், பெண்கள் வீட்டுக்குள் இருக்கும்போது தலையை முக்காடு போட்டு மறைப்பது அவசியமா, குறிப்பாக உணவு சாப்பிடும்போது கட்டாயமான்னு கேட்குறாரு. இப்போ பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க, வெளியே வரும்போது முக்காடெலாம் போட்டு வர்றாங்க வெளியே, அதில் அவருக்கு டவுட் இல்லை. எதில் டவுட்டுன்னு கேட்டால், வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது தலையை மறைச்சிட்டு தான் இருக்கணுமா, குறிப்பாக சாப்பிடும்போது தலையில் இந்த சேலை ஏதாவது போட்டு தான் சாப்பிடணுமான்னு கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீட்டுக்குள் இருக்கிறது என்பதை விட எப்படி அதை சொல்லணும்னு கேட்டால், யாரோட இருக்கும்போது தான் கணக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், மகரமான ஆட்களோடவும் பெண்களோடும் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சட்டம்லாம் கிடையாது. இந்த ஹிஜாபில் அப்படி கையத்தை முகத்தை தவிர தெரியணுன்ற அந்த சட்டம் கிடையாது. ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆடை, நம்ம வந்து வீட்டுக்குள்ள நம்ம பெண்கள் தானே இருக்கிறோம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் மறைத்து கொண்டு இருக்கலாம். அது யாரெல்லாம் அப்படி இருக்கலாம்? அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுறது 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் சொல்லுகிறான். ஒரு பட்டியலை போடுறான். அந்த பட்டியலில் உள்ள ஆட்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மத்தியில் வந்து நீங்கள் வந்து இதை முக்காடு போட்டு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது யாரெல்லாம் அப்படி வர்றாங்கன்னு கேட்டால், கணவன்மார்கள், தகப்பன்மார்கள், கணவனுடைய தகப்பன் மாமனார்மார்கள், அல்லது அவங்க பெற்ற பிள்ளைகள், அந்த பெண்களுடைய அந்த பிள்ளைகள், அல்லது கணவனுடைய பிள்ளைகள், கணவனுக்கு வேற ஒரு மனைவி இருந்து அந்த மனைவியின் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள், அவங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள், அந்த பெண்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள், அல்லது கூட பிறந்த சகோதரர்களுடைய பிள்ளைகள், அல்லது கூட பிறந்த சகோதரிகளின் பிள்ளைகள், அல்லது அவங்களை போல பெண்கள், அல்லது அவங்களுடைய அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், அந்த அதாவது ஆண்களில் வந்து இந்த பெண்ணுடைய ஆசையெல்லாம் இழந்திருப்பாங்களே, 85 அபோட் 90 இருப்பாங்களே, அந்த மாதிரி ஆட்கள், ஒரு தள்ளாத வயசுடைய ஆட்கள், அல்லது பெண்களுடைய இந்த மறைவிடங்களை பற்றி எல்லாம் புரியாத குழந்தைகள், சின்ன பிள்ளைகள்லாம் விளங்காது, அந்த மாதிரி பிள்ளைகள், இவர்களுக்கு மத்தியில் தவிர மற்றவர்கள்ட்ட நீங்க என்ன செய்யணும், அவங்களை மறைத்துக் கொள்ளணும், அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றான்ல. அப்ப இதுல இந்த உறவினர்கள் எல்லாம் நீங்கள் வெளியில இருக்கும்போது கடைப்பிடிக்கக்கூடிய அந்த ஒழுங்கு இருக்குல்ல, அதை கடைப்பிடிக்க தேவையில்லை. இப்படிங்கிற அர்த்தத்தின்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் வெளியேன்னு பார்க்கக்கூடாது. வீட்டில் வந்து எந்த மாதிரி குடும்பம், நீங்க அதெல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பீங்க, அதில் மகரம் இல்லாத ஆளுக்கு அந்நிய ஆண்கள் இருப்பாங்க. நீங்கள் ஒரு உதாரணமாக வந்து மனைவி இருக்காங்கன்னு வைங்களேன், மனைவியுடைய வந்து கணவருடைய சகோதரர் இருக்காருன்னு வைங்க, அந்த கணவருடைய சகோதரர் வந்து மகரமான ஆளாயிடுறாரு, மகரம் இல்லாத ஆளாயிடுறாரு. அவர் முன்னாடிலாம் எப்படி இருக்க முடியாது. அது குடும்பத்தில் வந்து இந்த நான் சொன்ன இந்த பட்டியலில் குர்ஆனில் சொன்ன இந்த பட்டியலில் உள்ளவங்க இருந்தார்கள் என்று சொன்னால் அப்போதைக்கு நம்ம தலையை மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டமெல்லாம் கிடையாது. சும்மா சாதாரணமாக இருந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு நேரடியாக கூட ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், இது அபூதாவுதில் வரக்கூடிய முதல் சொன்ன இந்த ஹதீஸ் வந்து இது குர்ஆன் 24:31. இந்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க, மகள் வீட்டுக்கு வர்றாங்க. வரும்பொழுது அவங்கள்ட்ட ஒரு தலையில் ஒரு போர்வை தான் போட்டிருக்கிறாங்க. அந்த போர்வு மொத்த அடையை அவ்வளோதான், ஒரு துணியை போட்டு மொத்தமாக வரைச்சிருக்கிறாங்க. இப்போ புருக்கா, அப்புறம் உள்ள சேலை, அப்புறமேலே உள்ள அடை அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆடை அவ்வளோ தட்டுப்பாடான விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, தலையை மறைச்சாங்கன்னா காலு தெரியுது, காலை மறைச்சாங்கன்னா தலை தெரியுது, பத்தலை ஆடை. அதாவது தலையிலும் சேர்த்து மறைச்சாங்கன்னா காலுக்கு பத்த மாட்டேங்குது, தலையிலேருந்து எடுத்து கழுத்துலேருந்து மறைச்சாங்கன்னு சொன்னால் கால் மறைஞ்சிருது. இப்படி திறமைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, பாப்பா வந்துட்டாங்க இதை மறைக்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படக்கூடிய அந்த ஒரு இதை அதிர்த்து அந்த சங்கடத்தை பார்த்து விட்டு சொன்னாங்க, இன்னஹு லைஸ அலைகி பாசுன், உண்மையில ஒரு தப்பும் இல்லை, இதுக்கே ஒரு கஷ்டப்பட்டு இருக்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னமாஹு அபூக்கி, உங்கள் தகப்பன் தானே, நான் வந்து தகப்பன் தானே, ஓ குலாமுக்கி, உன்னுடைய சின்ன ஊழியர் தானே இருக்காரு, ஊழியர் பையன் தானே, இவங்க தான் நாங்கள் உன்னோட இருந்துகிட்டு இருக்கிறோம், அதனால எங்களுக்கு முன்னாடி தலையெல்லாம் மறைச்சிட்டு கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. இது அபூதாவுதில் வருது. அப்போ தகப்பனுக்கு முன்னாடி தலையை மறைக்காமல் இருக்கலாம், பெண்களுக்கு மத்தியில் மறைக்காமல் இருக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ சாப்பிட்றதுக்கு மறைக்கணும்னு தனி சட்டமாக கிடையாது, சும்மா உள்ள சட்டம் தான் சாப்பாட்டுக்கும். அப்போ சாதாரணமாக அப்படி இருக்கலாம்னு சொன்னால் சாப்பாட்டுக்குன்னு இதை தொழுகைக்குன்னு தொப்பி போடுறாங்களே, அந்த கான்செப்டில் வந்தது. அதை தொழுகைக்காவது பெண்கள் தலையை மறைக்கணும்னு இருக்குது. எப்படி இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துக்குபலு ஸலாத்து ஹாயிலின் இல்லா பி ஹிமாரின், பெண்களுடைய தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத இருந்தால் தலையில் துணி போட்டிருக்க வேண்டும், ஹிமார் போட்டு என்ன செய்யணும், அது அணிஞ்சிருந்தாலே தவிர தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது. அப்ப பெண்களுக்கு வந்து தலையை மறைத்தல் என்பது உண்டு. எப்போ உண்டு, இப்ப பட்டியலில் சொன்னோம்ல,
அது அல்லாதவர்கள் மத்தியில் இருக்கும்போது தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு போகும் பொழுது மறைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தொழுகை இல்லாத மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன மாதிரி பெண்களுக்குள்ள நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் சரி, குறைந்தபட்ச ஆடைகளான இருப்பாங்க, லிமிட் பண்ணி நமக்கு சொல்லலை. நமக்கு தெரியும், அது நாகரிகம் உள்ளது தெரியும். அந்த மாதிரி இருந்தால் என்ன இல்லை, தப்பு இல்லை, இதை வழங்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்வி அடுத்த வர பார்ப்போம்.